பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு தன் தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு புறப்படும் போது அவனுக்குள்ள பலவிதமான கலக்கம் உண்டாயிருந்தது. காரணம், தன் சகோதரனை பகைத்ததினாலே நான் தேசத்தை விட்டு போகிறேன், என் தகப்பனை ஏமாற்றினதினாலே எனக்கு இப்படி ஒரு பெரிய தண்டனை உண்டாயிருக்கிறது. இனி நான் போகிற தேசத்தில் எப்படி இருப்பேன், எப்படி பிழைத்து கொள்வேன், எப்படி எனக்கு நன்மை உண்டாகும், யார் எனக்கு உண்மையான ஆறுதலையும் ஆதரவையும் தருவார்கள் என்கிறதான பல கேள்விகளோடு வெறும் ஒரு கோலும் ஒரு தடியும் மாத்திரமே தன் வீட்டிலிருந்து கிளம்பும்போது அவனுடைய கைகளிலே உண்டாயிருந்தது. அவனுடைய பிரயாணத்தின் முதல் நாள் இரவில்தானே முதல் முறையாக ஆண்டவராகிய தேவன் யாக்கோபோடு கூட பேசத் தொடங்கினார். யாக்கோபு படுத்திருந்த இடத்திலிருந்து ஒரு ஏணி அப்படியே விண்ணகத்திற்கு நேராக உயர்ந்து கொண்டே இருந்தது. அதன் முகப்பில பிதாவாகிய தேவன் இருந்தார். தேவதூதர்கள் அந்த ஏணியில இறங்குவதும் ஏறுவதுமாய் இருந்தார்கள். இதை அவன் சொப்பனத்திலே கண்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு வார்த்தை உண்டானது. நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு காவலாயிருப்பேன், உன் சொந்த தேசத்துக்கு மறுபடியும் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு சொன்னவைகளை செய்து முடிக்கும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணினான். பிரியமானவர்களே, வீட்டிலிருந்து புறப்படும் போது வெறுங்கையாய் புறப்பட்டவன் இப்பொழுது முதல்ல தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கொண்டான். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டதும் அவன் ஆவியில உற்சாகமடைந்தான், ஊக்கமடைந்தான். உடனே தன் தலைக்கு தலையணை போல ஒரு கல்லை வைத்திருந்தான். அந்த கல்லை எடுத்து அந்த இடத்துல நாட்டி அதன் மீது எண்ணெய் ஊற்றி, இந்த இடத்துல ஆண்டவர் வாசம் செய்கிறார், நானோ அதை அறியாமல் இருந்தேன் என்று சொல்லி பெத்தேல் என்று அந்த இடத்துக்கு பெயரிட்டான். பிரியமானவர்களை, சரியாய் 20 வருஷங்களுக்கு பிறகு அதே இடத்துக்கு வரும்போது ஒரு காரியத்தை அவன் தெளிவாய் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து நான் போகும்போது வெறும் ஒரு கோலோடும் ஒரு தடியோடும் புறப்பட்டு போனேன். இப்பொழுதோ 2 பெரும் பரிவாரங்களோடு, அதாவது உலக செல்வம் மற்றும் மக்கள் செல்வத்தோடு கூட அவர் சந்தோஷமாய் கடந்து வருகிறார். அதை உணர்ந்து ஆண்டவருக்கு அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரை துதிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனே என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறார். வாழ்க்கையில ஆண்டவர் எப்பொழுது ஒரு மனிதனுடைய சூழ்நிலையில இடைபடுகிறாரோ அதற்கு பிறகு உள்ள காலங்கள் அவன் கடந்த காலங்களைப் போல அல்ல. ஒரு வித்தியாசமா, மற்றுள்ளவர்கள் வித்தியாசமாய் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அது உயர்வாய்த்தான் இருக்கும், அது ஆசீர்வாதமாய்த்தான் இருக்கும். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசினது உண்டானால், என்ன வார்த்தை சொல்லி உங்களோடு பேசினாரோ அந்த வார்த்தையின் பிரகாரமெல்லாம் உங்களை அவர் நிச்சயமாய் நடத்துவார். நீங்களோ அந்த வாக்கு தத்தங்களின் பிரகாரமான நன்மைகளை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும் அந்த காலங்களிலே உண்டாகிற எந்த விதமான நெருக்கமாயிருந்தாலும், எந்த விதமான மனிதர்களுடைய சோதனைகளானாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, மனம் தளரவே கூடாது. இஸ்ரவேலுக்கு உன்னை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்ன தாவீதை
அவருடைய வாழ்க்கையில அதற்கு பிறகு பாருங்க, கோலியாத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கோலியாத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே வீழ்த்த வேண்டிய ஒரு நிலைக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். அந்த பெரிய பிரச்சனையை சந்தித்து அந்த பிரச்சனையை மேற்கொண்டதுனால தான் ஒரே நாளுக்குள்ள முழு இஸ்ரவேலுக்கும் அறியப்படக்கூடிய ஒரு நபராய் யோசேப் தாவீது உயர்த்தப்பட்டார். அதற்கு பிறகு எத்தனையோ போராட்டங்கள், சவுலால போராட்டங்கள், தேசத்து ராஜாவால நெருக்கடிகள். ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. இஸ்ரவேலுக்கு என்னை ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிற ஆண்டவர் காலங்கள் வரும்போது என்னை அந்த இடத்துல வைத்து என்னை நடத்துவார் என்று விசுவாசித்தார். அந்த பிரகாரம் கர்த்தராகிய தேவன் குறிப்பிட்ட காலம் வந்தபோது முழு இஸ்ரவேலுக்கு தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார். ஆனால் அந்த தரிசனம் எகிப்து தேசத்தில் வைத்து நிறைவேற வேண்டியதாய் இருந்ததினாலே சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டார்கள். அதற்கு பிறகு எகிப்துக்கு போகக்கூடிய நபரிடத்தில் விற்று போட்டார்கள். எகிப்தில் இருந்தாலும் அவன் ராஜாவுக்கு அறிமுகமாக வாய்ப்பில்லை என்பதினாலே அவன் சிறைக்கு போக வேண்டியது இருந்தது. சிறையில தன்னுடைய பாடுகள் மத்தியில் மற்றவர்களுடைய துக்கத்தையும் துயரத்தை விசாரித்த போதுதான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தவனும் இரண்டாவது அப்பம் சுடுகிறவனாய் இருந்தவனும் கண்ட சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லி அந்த விளக்கத்தின்படி நடந்தபோது காலங்கள் கடந்து போனாலும் ராஜாவுக்கு உண்டான சொப்பனத்தில் யோசேப்பை நினைவு கூர்ந்து யோசேப்பை குறித்து ஒரு வேலைக்காரன் ராஜாவுக்கு சொல்ல, அப்படித்தான் எகிப்து தேசத்தின் ராஜாவிடத்திலே யோசேப்பு போய் சேர்ந்தான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி யோசேப்பு அந்நிய தேசத்திலே உயர்த்தப்பட்டான். சகோதரர்கள் வந்து அவனுக்கு முன்பாய் பணிந்து கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய காலம் வரைக்கும் நம்ம எந்த பாடுகளில் நடந்து போக வேண்டியது கடந்து போக வேண்டியது வந்தாலும் அதை தைரியமா இயேசுவின் நாமத்தில் கடந்து செல்லும் போதுதான் வாக்குத்தத்தங்களின் பரிபூர்ணமான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிறவர்களை கர்த்தராகிய தேவன் கரம் பிடித்து நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். தேவைகளை சந்திக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்குத்தத்தங்களின்படி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். அற்புதங்களை காணும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வீக சமாதானம் இருதயத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் இவர்களை மகிழ பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.